ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான கிறிஸ்பியான மொறுன்னு சூப்பராக பருப்பு வடை தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ அளவுக்கு நான் கடலைப்பருப்பு தாங்க இப்போ எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை நம்ம 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. பருப்பு வந்து பாதி அளவுக்கு நமக்கு ஊறினா போதுங்க. இப்போ ஒரு பாதி அளவுக்கு கடலைப்பருப்பை நம்ம ஊறின பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் தான் இப்போ நம்ம அரைக்க போகிறோம். பாதி அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 2 துண்டு இஞ்சி இந்த சைஸ் எடுத்துக்கலாங்க. பூண்டு வந்து தோல் உரிக்காமல் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பட்டை இந்த சைஸில் ஒரு 2 துண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பருப்பு இருந்தது இல்லைங்களா, அதையும் நான் தண்ணியே சேர்க்காமல் அந்த ஈரத்திலே நல்லா அரைச்சி இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். எல்லா பருப்பையும் போட்டு சேர்த்துறாதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச கடலைப்பருப்பு கூட தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்துருக்கோம். செகண்டாக அரைச்சதில் எதுவும் நம்ம சேர்க்கலைங்க. அதனால் எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். புதினா மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் எல்லா பக்கமும் வர மாதிரி கை விட்டு அமுக்கி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி ரொம்ப விட்டு அரைச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். எண்ணெயே ரொம்ப இழுக்காது. தண்ணி நிறைய விட்டுட்டிங்கன்னா வடை நல்லா பிரிஞ்சு போய் நமக்கு வடை மாதிரி இருக்காதுங்க, பக்கோடா மாதிரி ஆயிரும். தண்ணி சேர்த்துற அளவு தாங்க ரொம்ப முக்கியம். 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க, பருப்பு ஊறின பக்குவத்தை பொறுத்து. இப்படி நம்ம எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க. கையில் நல்லா ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம பிடிச்சி வைக்கிறப்போ எண்ணெயில் போடுறப்போ ஈஸியாகவும் இருக்கும் தட்டி போடுறதுக்கு நமக்கு. கையில் மாவே ஒட்டல பாருங்கள், ஈரம் வச்சதுனால நல்லா ஈஸியாக இருக்குது. இதே மாதிரி ஒரு 4-5 உருண்டை நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்லேயே. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 உருண்டை பிடிச்சி நம்ம எடுத்து வச்சுட்டோம். இப்போ வானலில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கையில் மறுபடியும் தண்ணி நம்ம நினச்சிட்டு நல்லா கை விட்டு இந்த மாதிரி அமுக்கிட்டு எண்ணெயில் நம்ம போட்டுடலாங்க. இதே மாதிரி ஒரு 4 வடையை நம்ம போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் வெந்து சூப்பராக வடை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் சூப்பராக டேஸ்ட்டாக மொறுன்னு சூப்பரான பருப்பு வடை நம்ம தயார் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. தேங்க்யூ.